மகளே, தலை விரித்தாடும் அதர்மத்தைக் கண்டு நீ ஏன் அஞ்சி நடுங்குகிறாய்? உன் கண்ணில் வழியும் ஒவ்வொரு சொட்டு நீரும் என் கையில் இருக்கும் கபாலத்தில் விழும் ரத்தத்திற்கு சமம். உன்னை எவன் ஏளனம் செய்தான்? உன் நம்பிக்கையை எவன் மிதித்து விளையாடினான்? அவன் நாட்டம் என் பார்வை உன்மேல் விழாத வரைதான். என் உக்கிரம் தாழாமல் அண்ட சராசரமே அதிரும் போது உன் எதிரிகள் எம்மாத்திரம்? இருளைக் கண்டு பயப்படாதே. அந்த இருளையே ஆடையாக உடுத்தியவள் நான். உன் முதுகில் குத்திய வஞ்சக நெஞ்சங்கள் என் சூளாயுதம் பாயும் போது சிதறிப் போகும். நீ அமைதியாக இருப்பதைக் கண்டு உன் பலவீனம் என்று நினைப்பவன் என் ருத்ர தாண்டவத்தை இன்னும் பார்த்ததில்லை. பயத்தை எரிந்துவிட்டு நிமிர்ந்து நட. உன் பாதையில் முள்ளு போட்டவன் அதே முள்ளில் தடுக்கி விழும் காலம் வந்துவிட்டது. நீ இழந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் 100 மடங்கு பலனை இந்த ஆத்தா நான் உனக்கு தருவேன். என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. மிச்சத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது இந்த மகாகாளியின் சத்திய வாக்கு.